Hey friends, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டா லான்ச் ஆன மிவியோட DuoPods A25. இந்த TWS Earphones பாத்தீங்கன்னா ஒரு வாரமா நான் தரமா வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கான ரிவ்யூ பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி வந்து அன்பாக்சிங் பாத்துருவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இப்போ சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் மிவியோட இயர்ஃபோன்ஸ் வர பாக்ஸோட டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிவியோட பிராண்டிங் இருக்குது. அப்புறம் இந்த இயர்ஃபோன்ஸோட பிக்கு, மாடல் நம்பர் அண்ட் கீ ஃபீச்சர் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோனுக்கான டேக்லைன் பூஸ்டர் லிமிட்ஸ்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லி மேட் இன் இந்தியா, டிசைனும் சரி மேனுஃபேக்சரும் சரின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பாக்ஸோட பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிச்சம் எல்லாமே ஃபீச்சர்ஸ்லேருந்து ப்ரைஸ்லேருந்து எம்ஆர்பிலேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிவிலேருந்து ஒரு வெல்கம் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்டராக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கார்டு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்ட்டி கார்டு வந்தது. ஸோ வாரண்ட்டி எப்படி கிளைம் பண்ணுறபடி ரொம்ப சிம்பிளாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்வாய்ஸை இல்லை பில்லு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாரண்ட்டி வந்து கிளைம் ஆகிடும் 1 இயருக்கு. ஆல்ரெடாக பார்த்தீங்கன்னா இந்த TWS பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ், அதாவது ஃபீச்சர்ஸ்லேருந்து எப்படி யூஸ் பண்ணுறதுலேருந்து ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடாக இந்த TWSோட கேஸை சார்ஜ் பண்ணுறதுக்கு USB to Type-C சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. குட்டியாக வந்து இருக்குது. ஆல்ரெடாக பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 pair of ear tips வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா மிவியோட DuoPods A25. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து கேஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக காம்பேக்டாக வந்து இருக்குது. ஸோ டிசைன் வைஸ் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா பில் குவாலிட்டின்னு பார்க்கும்போது உங்களுக்கு முழுக்க பிளாஸ்டிக் பில் தான், மேட் ஃபினிஷாக இருக்குது. டிசைன் நல்லா இருக்குது. ஸோ இப்போ கேஸை நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா அழகாக நம்மளோட இயர்ஃபோன்ஸ் இருக்குது. லெஃப்ட் ரைட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸில் நம்ம என்னென்னா ஷேக் பண்ணாலும் அந்த இயர்ஃபோன்ஸ் வந்து வெயில் வந்து உள்ள மாட்டுது. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக்காக நல்லா அட்டாச் ஆகி உள்ள இயர்ஃபோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இயர்ஃபோன்ஸ் நம்ம வந்து வெளியில் இருக்கலாம். ஸோ வெளியில் எடுத்து அந்த இயர்ஃபோன்ஸோட டிசைனை வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெம் டிசைனை வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸியாக இருக்குது. நீங்களே டிசைன் வந்து பாருங்கள். குட்டியாக காம்பேக்டாக டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஒரு தம்ஸ் அப் கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெட்ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் 5.0 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். உங்கள் மொபைல் ஃபோன் வந்து எடுத்துக்கோங்க, அதில் ப்ளூடூத் ஆன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து வெளியே எடுத்துருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நியூ டிவைஸில் வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸோட நேம் வந்து வரும். ஜஸ்ட்டு டேப் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து பேர் ஆயிடும். அதுக்கான பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன்ஸில் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்கணும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஹெட்ஃபோன்ஸ் நான் வந்து வேர் பண்ணுற பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னோம். லைட் வெயிட்டாக வந்து இருக்குது, போட்டிருக்கிறதே தெரியலனா சொன்னோம். கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டோட அரேஞ்சு, கார்ட்லேருந்து ரொம்ப வெளியில் வந்த மாதிரிலாம் உங்களுக்கு டிசைன் வந்து இல்லை. ரொம்ப குட்டியான ஹெட்ஃபோன்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தலையை வந்து எப்படி அசைச்சாலும் உங்களுக்கு வந்து கீழே வைக்கிறதுக்கு வாய்ப்பே வந்து கிடையாது. ஸோ ஃபிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாக்கிங் பண்ணும்போது கூட இந்த ஹெட்ஃபோன்ஸ் நீங்கள் வந்து போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து ஜாக்கிங்லாம் போகலாம். அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹெட்ஃபோன் நம்மளுக்கு IPX1க்கான ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன தண்ணி பட்டாலும் வேர்வை துளி படுறது மூலமாக உங்களுக்கு இந்த ஹெட்ஃபோனுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஹெட்ஃபோன்ஸோட கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க டச் கண்ட்ரோல் தான். உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு கால் வந்து வச்சுக்கோங்க, நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு டேப் பண்ணால் போகிற ஹெட்ஃபோனில் உங்களுக்கு கால் வந்து அட்டன் ஆயிடும். பேசி முடிச்சிருக்காங்க, திரும்பி நீங்கள் ஒரு டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால் வந்து கட் ஆயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெட்ஃபோனை கண்டினியூஸாக ஒரு 3 times நீங்கள் வந்து டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ட் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் வந்து சொல்கிறதா சொல்லிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு யூடியூப்பில் வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வீடியோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு டேப் பண்ணுற மூலமாக ஹெட்ஃபோனில் உங்களுக்கு வீடியோ பாஸ் அண்ட் ப்ளே வந்து பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ரைட் ஹெட்ஃபோனில் வந்து உங்களுக்கு நீங்கள் டபுள் டேப் பண்ணும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோக்கு வந்து போவோம். லெஃப்ட் ஹெட்ஃபோன்ஸ் நீங்கள் டபுள் டேப் பண்ணும்போது ப்ரீவியஸ் வீடியோக்கு வந்து வரும். ஸோ இந்த பட்ஜெட்டில் டச் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சார்ஜிங் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு இந்த இயர்ஃபோன்ஸோட கேஸ் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கேஸில் வந்து உங்களுக்கு ஒரு ரெட் லைட் வந்து இண்டிகேட் ஆகும், பிளிங்க் ஆகும். ஸோ அப்படி ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ பிளிங்கிங் ஆஃப் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து ஃபுல் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர்பட்ஸ்லேயே உங்களுக்கு நீங்கள் கேஸில் போட்டு சார்ஜ் ஏற்றும்போது உங்களுக்கு ப்ளூ லைட் தெரிஞ்சால் உங்களுக்கு சார்ஜ் ஏறிட்டு இருக்குன்னு அர்த்தம். ப்ளூ லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா சார்ஜ் வந்து ஃபுல் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இயர்ஃபோனில். இப்போ இந்த சார்ஜிங் போட்டவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸில் வந்து உங்களுக்கு எந்த விதமான இண்டிகேட்டருமே இல்லை. இருக்குன்னா எவ்வளோ % வந்து கேஸில் நம்மளுக்கு சார்ஜ் இருக்குன்ட்டு. இயர்ஃபோன்ஸை போட்டு நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணால் சார்ஜ் எவ்வளோன்னு காமிச்சிது. ஆனால் கேஸில் நம்மளுக்கு
எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு நம்மளால் கண்டே பிடிக்கும். நம்மளுக்கு வந்து சார்ஜ் போயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சார்ஜ் போட வேண்டாம். மற்றபடி எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்றதை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ கேஸை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சார்ஜ் போடுறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஹவரில் வந்து உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் வந்து ஆயிடும். இந்த இயர்ஃபோன்ஸோட சிங்கிள் சார்ஜ் நம்மளுக்கு எவ்வளோ பேக்கப் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி கிளைம் பண்ணுறது 7.5 ஹவர்ஸ் தான் சொல்கிறாங்க. ஆனால் என்ன போட்டுங்க போட்டிங்க நான் யூஸ் பண்ண வச்சு சொல்கிறேன் 6 to 6.5 ஹவர்ஸ் வரைக்கும் வரும் 80% வால்யூம் கேட்கும்போது. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பேட்டரி பேக்கப்னு நம்ம வந்து சொல்லலாம். பூரா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஸில் போட்டு இருக்கும்போது ஒரு 3 தடவை நம்ம வந்து போட்டுருக்கலாம். ஃபுல் சார்ஜ் பண்ணலாம் இந்த இயர்ஃபோன்ஸை கேஸில் போட்டு. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 ஹவர்ஸ் பேக்கப் நம்ம வந்து டோட்டலாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் கேசி இயர்ஃபோன்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணி கால் பேசும்போது அந்த கால் குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆவரேஜ் தான் வந்து சொல்லுவேன். ரொம்ப சூப்பர்னான்னு சொல்ல முடியாது, ஓகே லெவல் தான் வந்து இருக்குது. இப்போது கால் பேசுகிற அந்த கான்வர்சேஷன் எதுவுமே பிரச்சனையுமே இல்லை. நான் பேசுகிறது அவங்க கேட்குறேன், அவங்க பேசுகிறது எனக்கு தெளிவாக வந்து புரியுது. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பேசுகிறது வந்து இந்த கிணத்துலேருந்து பேசுகிற மாதிரி ஒரு சவுண்டில் வந்து அவங்களுக்கு வந்து கேட்குது. ஸோ கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் வந்து இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், கால் குவாலிட்டிக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பாட்டு கேட்குறோம், இல்லை ஒரு படம் பார்க்குறோம் வச்சுக்கோங்க, இல்லை ஒரு வீடியோ பார்க்கணுன்னா அப்போ வர அந்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ குவாலிட்டின்றது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. நான் வந்து சொல்கிறேன், நம்ம ஒரு பாட்டு கேட்குறோன்னா அந்த பாட்டை வந்து தெளிவாக கேட்குறது நல்லா இருக்குது, கேட்க நல்லா இருக்கு, கூட பேஸும் நல்லா ஃபீல் பண்ண முடியும். கால் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓகே. மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த மிவியோட இயர்ஃபோன்ஸோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பேசலாம். ஸோ ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் டிசைனும் சரி பில்ட் குவாலிட்டியும் சரி நல்லா தான் வந்து இருக்குது. கூட பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு காம்பேக்டாக வந்து இருக்குது. ரொம்ப நாள் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், இதனோட பெயினை நீங்கள் வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க. ரொம்ப நாளும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா IPX4க்கான ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படம் பார்க்குறதுக்கு பாட்டு கேட்கறதுலாம் சூப்பராக அந்த ஆடியோ குவாலிட்டி வந்து இருக்குது. ஸோ பாட்டு கேட்குற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து பார்க்குறதுக்கு பேட்டரி பேக்கப்பும் நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் டச் ரெஸ்பான்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. கூடவே எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 இயர்பட்ஸும் நம்ம வந்து ஒரே டைம் நம்ம வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஒன்று மட்டும் தனியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு இந்த இயர்பட்ஸில் ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர்னு சொல்லலாம். ஸோ இப்போ கான்செப்ட் பற்றி பேசலாம். இந்த ஹெட்ஃபோனில் பார்த்தீங்கன்னா கால் குவாலிட்டி அந்தளவுக்கு வந்து நல்லா இல்லை, ஆவரேஜ் தான் இருக்குன்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இண்டிகேட்டர் வந்து இல்லை. ஸோ எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு நீங்கள் வந்து பார்க்க முடியாது. இயர்பட்டில் வந்து உங்களுக்கு சார்ஜ் போயிடுச்சு, இல்லை போட்டு சார்ஜ் ஏறலைன்னா உங்களுக்கு கேஸில் சார்ஜ் என்னன்னு தெரியும், அப்படின்னா நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நெகட்டிவ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 2 கான்ஸ் தான் வந்து இந்த இயர்ஃபோன்ஸில் வந்து நான் பார்த்தேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இந்த இண்டிகேட்டர் அண்ட் பார்த்தீங்கன்னா கால் குவாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருக்கும் இந்த பட்ஜெட்டில். ஸோ இந்த இயர்பட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸிங் வந்து 1300 1200 வந்து இருக்கும். ஏன்னா 100 அடிக்கடி ஏறி இறங்குது. ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து அமேசானில் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கான லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பேன். நீங்கள் போய் லிங்க் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. இன்னும் நிறைய கலர்லேயே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்லுங்கள் மிவியோட DualPods A25 வந்து நல்லா இருக்கா, இந்த பட்ஜெட்டுக்கு வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, ஒட்டாக இருக்கான்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள். என்னோட அன்பாக்சிங் ரிவ்யூ பாடுறதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம வேறாச்சும் ஹெட்ஃபோனை பற்றி கவர் பண்ணலாமன்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.